வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில பாஜகவின் அராஜக ஸ்டோரியை பார்க்க போறோங்க. மாணவ தலைவர்களாக இருந்து போராடியவர்களை 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஜெயிலுக்குள்ள போட்டு ஜாமீன் கூட தரமாட்டேன்னு சொல்ற ஒரு அயோக்கியத்தனத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேற்று ஒரு காணொளி ரொம்ப பிரபலமா வைரலாக்கப்பட்ட ஒரு காணொளி. அதை பேசியவர் ராஜ்தீப் சர்தேசாய் என்கிற பத்திரிகையாளர் அந்த பேச்சை பேசியிருந்தார். ரொம்ப முக்கியமான இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டம் எப்படி நீர்த்து போக வைக்கப்படுகிறது, நீதிமன்றங்கள் எப்படி செயல்படுகின்றன, நீதிமன்றங்கள் யாருக்கானவை என்பது உட்பட பல கேள்விகள் கேட்கிற காணொலியா இருந்தது. அதுல நான் ரெண்டே விஷயத்தை பத்தி சொல்றேன். 2020 அக்டோபர்ல 2 பேர் கைது செய்யப்படுகிறார். ஒருத்தர் இந்தியாவே தெரிஞ்சுக்கிட்ட அர்னாப் கோஸ்வாமி என்கிற பாஜக சங்கி. அவர் ஒரு பத்திரிகையாளர்ன்ற பேர்ல பாஜகவுக்கு சொம்படிக்கிற ஒரு சங்கி, உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொருத்தர் சித்திகப்பன். சித்திகப்பன் யார் அப்படின்னா, பெருசா யாருக்கும் தெரியாத பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய கேரளாக்காரர் சித்திகப்பன். இவங்க 2 பேரும் எதுக்கு அரெஸ்ட் செய்யப்படுறாங்க? ஒரு ஆபீஸ உருவாக்குறாரு அர்னாப் கோஸ்வாமி. அந்த ஆபீஸ் அது குறிப்பா ஒரு தொலைக்காட்சி அலுவலகம். அது உள்கட்டமைப்பு வேலைகளை செய்யறாங்க ஒரு நிறுவனம். உள்கட்டமைப்பு வேலைகள் செய்த போது அதை செஞ்சு கொடுத்தவருக்கு பணம் கொடுக்காம அவரை ஏமாத்தி அவர் தற்கொலை செஞ்சு செத்து போறாரு. அந்த கேஸ்ல தான் இந்த அர்னாப் கோஸ்வாமி என்கிற பத்திரிகைக்காரன் உள்ள தள்ளப்படுறான். 6 நாள் உள்ள இருக்கான். சித்திகப்பன் எதற்காக கைது செய்யப்படுகிறார்? ஹத்ரா ஞாபகம் இருக்குங்களா? 19 வயது சிறுமி. அந்த பொண்ணை 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வல்லுறவு செய்து அவர் நாக்க அறுத்து இடுப்பு எலும்பு உடைச்சு தண்டுவடத்தை உடைச்சு படுகொலையா போட்டு ஒரு வாரத்துக்கு மேல ஆஸ்பத்திரியில இருந்து இறந்து போனாங்க. நடுராத்திரி கொண்டு வந்து அந்த பொண்ணை எரிச்சாங்க. அவங்க அப்பா அம்மாவை கூட முகத்தை பார்க்க விடல, வீட்டுக்குள்ள அரெஸ்ட் பண்ணிட்டு எரிச்சாங்க. இத செய்தியாக்குனவர் தான் இந்த சித்திகப்பன். இப்போ 2 பேர்ல ஒருத்தன் கொலைகாரன், ஆனா பாஜகவுக்கு சொம்படிக்கிறவன். ஒருத்தர் பத்திரிகைக்காரர், அவரு மக்களுக்காக நிக்கிறவர். இந்த 2 பேரையும் 2020 அரெஸ்ட் பண்றாங்க. ஒரே வாரத்துல 6 நாள்ல இந்த அர்னாப் கோஸ்வாமி விடுதலை ஆகுறான். சனிக்கிழமை கோர்ட்டை திறந்து வச்சு, விடுமுறை கால கோர்ட்டை, அதுவும் வெக்கேஷன்ல இருக்கு கோர்ட்டே, அதை திறந்து வச்சு அவருக்கு நீதியும் தீர்ப்பும் கொடுத்தவர் யார் அப்படின்னா, போன பீரியட்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட். அவர் தான் அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தாரு. இவர் எப்ப ரிலீஸ் ஆனாரு? 3 ஆண்டுகள் கழித்து ரிலீஸ் ஆகிறார். நெருக்கி 2.25 வருஷத்துக்கு மேல, 2 வருஷத்துக்கு மேலதான் ரிலீஸ் ஆகுறாரு. என்னங்க, மக்களுக்காக ஒரு காரியத்தை செஞ்சவர் 2 வருஷம் உள்ள கிடக்குறாரு. திருட்டு பையன் திருட்டுத்தனம் பண்ணி ஒருத்தர் தற்கொலைக்கு காரணமா இருந்தவன் 6 நாள்ல வெளியே வந்துறான். எப்படி? ஏன்னா அவர் ஊரறிஞ்ச பெரிய பத்திரிகையாளர். சித்திகப்பன் யாருக்கும் தெரியாத ஒரு சாதாரண ஒரு மாநிலத்தில் இயங்கக்கூட ஒரு பத்திரிகையாளர். ஆனா அவர் மக்களுக்காக செயல்படுவாரு. இவர் மக்கள் விரோதம் செஞ்சுக்கிட்டு ஆளுகிற அரசுக்கு சொம்படிக்கிறவர். இதெல்லாம் தாண்டி அவர் இந்து, இவர் இஸ்லாமியர். எனவே இவர் 2 வருஷம் இருப்பார் உள்ள. அவர் உடனே ரிலீஸ் ஆயிடுவார். இந்த அயோக்கியத்தனத்தை நீதிமன்றம் சொல்கிறது, நீதிமன்றம் துணை நிற்கிறது. இதத்தான் அவர் பேசுறாரு. ராஜ்தீப் அவர்தான் பேசுறாரு. இதோட சேர்த்துதான் நேற்று வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பை குறித்து நம்ம பேசுறோம். உமர் ஹாலித் உட்பட 9 பேர் அரசு செய்யப்படுகிறார்கள். எதுக்கு? டெல்லி கலவரம், 2020 டெல்லி கலவரத்தை ஒட்டி கலவரத்தை தூண்டினார்கள். கலவரம் செய்யக்கூடிய ஒரு மாப்பு, ஒரு பெரிய கூட்டத்திற்கு அவங்களை பூரா ஒருங்கிணைச்சாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தாங்க. உண்மையை சொல்ல போனா 35 லட்சம் வாட்ஸ்அப் குரூப்புகளை வச்சுக்கிட்டு வதந்தி பரப்பி மத கலவரத்தை தூண்டி இந்தியாவையே ஒன்றுமில்லாமல் ஆக்கி இருப்பது பாஜக கும்பல். ஆனா இந்த கைது செய்யப்பட்ட 9 பேருக்கு மேற்பட்டவர்களை என்ன காரணத்துக்காக கைது செய்யப்படுறாங்க? இவங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தாங்க, வன்முறையை தூண்டிய பேச்சு இவங்க பேசினாங்க அப்படின்னு இவங்க 15 நிமிஷம் பேசினதுல ஒரு வரி, மக்கள் எல்லோரும் அரசுக்கு எதிராக திரளணும்னு இருப்பாங்கல்ல, அந்த ஒரு வரியை கட் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க பயங்கரவாதிகள். அப்புறம் பாஜகவில் இருக்கிற பன்னாடைகள்லாம் இருக்குங்கள, அதுங்க சாட்சி சொல்ல வருதுங்களா. இன்னும் சொல்ல போனா பாஜகவினுடைய எம்எல்ஏ டெல்லியில பண்ண அல்சாட்டியா இருக்குல்ல, 53 பேர் படுகொலைக்கு அந்த ஆளுடைய பேச்சு ஒரு காரணம். பக்கத்து மாநிலங்கள்ல இருந்தாலும் ஆயுதத்தை சேகரிச்சு 53 பேரை படுகொலை செய்யறாங்க. அதுல 39 பேரு, 53 39 பேர் இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டவர்கள். மிச்சம் இருக்கிற 12-13 பேர் தான் இந்துக்கள். உங்களுக்கு புரியுதா? இதுல பலரையும் காப்பாற்றியவர்கள் இந்துக்கள். புரிஞ்சுக்கோங்க. RSS, பிஜேபி, சங்க பரிவார் கும்பல் வேற,
இந்துக்கள் வேற, இந்துக்கள் நம்ம ஆளுக. அவன் யாரும் இஸ்லாமியர்களை வெறுக்கல, இஸ்லாமியர்கள் வேண்டான்னு நினைக்கல. அன்னைக்கு தீ கொழுந்து விட்டு எரியிற போது ஒரு அண்ணன் இந்து தான் பக்கத்து வீட்டில் இஸ்லாமிய பெண்கள் கதறதை கேட்டுட்டு உள்ள ஓடி போய் அந்த பெண்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டு தீக்காயம் அதிகமாகப்பட்டதுனால செத்தும் கூட போனார். இதெல்லாம் நம்ம அந்த காலகட்டத்தில் பேசின வரலாறுகள். இதை நம்ம நினைவூட்டுறேன் நான். இந்த வழக்கில் தான், இந்த 53 பேர் இறந்து போன வழக்கில் தான் இவங்க பெட்ரோல் குண்டை கொண்டு வந்து மாடியில் வச்சுக்கிட்டாங்க, கற்களை மாடியில் கூச்சாங்க அப்படின்னு செய்யறதோட இதுல ஃபேட்டிமான ஒரு தங்கச்சி, ஒரு பாப்பா கைது செய்யப்படுறா, ஒரு சின்ன பொண்ணு கைது செய்யப்படுறா. அந்த பொண்ணு எதுக்கு கைது செய்யப்படுறான்னா அவளுக்கு எதிராக ஒரு சாட்சி சொல்றா. அந்த பொண்ணு தான் கட்டையை தூக்கிட்டு வந்து கொடுத்துச்சு, மிளகாப்பொடியை கொண்டு வந்து கொடுத்துச்சு, அந்த பொண்ணு தான் இது பண்ணு. நீ தாக்குறதுக்கு ஒரு பெரிய எலிமெண்ட்டை உருவாக்கியிருக்க, ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கி எங்க மேல ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு அயோக்கியத்தனமா திட்டமிடுகிற போது தற்காத்து கொள்ள கூட முடியாதா? இது என்ன நாட்டுல நம்ம வாழ்றோம்? இதை எதிர்த்து கேள்வி கேட்ட மாணவர்கள், இவங்க அத்தனை பேரும் மாணவர்கள், நல்லா படிக்கிற பிள்ளைங்க, மாணவர் சங்கத்தினுடைய தலைவர்களாக இருந்து பல போராட்டங்களை பார்த்தவர். உமர் ஹாலிதெல்லாம் எனக்கு நல்ல நண்பர் வேற. அவரோட நான் சென்னையில நான் ஒரே மேடையில பாஜக அரசாங்கத்தை எதிர்த்து நாங்கள் பேசி இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர் JNU ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவ சங்க தலைவர், அவர் ஒரு கம்யூனிஸ்ட் லீடர். எல்லாத்தையும் அவரை சுட்டுக்கொள்ள ட்ரை பண்ணாங்க, அவர் பொழைச்சுக்கிட்டாரு. கடைசியில் 5 வருஷமா கேட்க நாதியத்து போய் உள்ள இருக்கிறாங்க. சரி, நீதிமன்றங்களுடைய ரோல் என்ன? நீதிமன்றங்கள் இதை தட்டி கேட்கணுங்க. ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து உப்பா சட்டம், அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன பயங்கரவாதம் பண்ணாங்க? உண்மையில படுகொலை செய்த அந்த பாஜக சங்கிகள் எங்க போனாங்க? அவங்க மீது ஏதாவது ஒரு துரும்பாது பட்டுச்சா? ஆனா எங்க வீட்டு பிள்ளைங்க, மாணவர்கள், இந்த சமூகத்தை காப்பாற்றன்றதுக்காக களத்துல நிக்கிற பிள்ளைங்க பூரா ஜெயில 5 வருஷமா கேட்பாரிட்டு கிடக்குது. அப்ப நீதிமன்றங்களுடைய ரோல் என்ன? வேடிக்கை பார்ப்பதா? இது என்ன மாதிரியான நியாயம்? என்ன மாதிரியான சட்டம்? என்ன மாதிரியான ஜனநாயகத்தை நீங்க கையில் எடுக்கிறீங்க? 12 நிமிஷம். ஏற்கனவே பிப்ரவரி மாசமே சொல்லிட்டாங்க, இவங்களுடைய மேல்முறையீட்டு மனு, இவங்க செய்த எல்லா மனுக்களையும் தள்ளுபடி பண்ணுகிறோம். பிப்ரவரி மாசம் டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லுது. நேத்து, அதாவது முந்தா நாள் 3ஆம் தேதி என்ன சொல்றாங்க? 12 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் நாங்க தள்ளுபடி பண்ணிட்டோம், நாங்க ஜாமீன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க நீதிபதிகள். என்ன நடக்குது? இது எங்க நம்ம இருக்கோம்? இது ஜனநாயக நாடு தானான்னு ஒரு கேள்வி இருக்கு. போராட்ட களத்துல நின்று மக்களை பாதுகாக்கணும், சமூகத்தை பாதுகாக்கணும், அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்கணும்னா அவதூறுகளை பரப்பி இவர்களை ஜெயிலுக்கு அனுப்புறது. அப்படி ஜெயிலுக்கு அனுப்பி அவங்கள ஒண்ணும் செய்ய முடியலன்னா வேறு விதமான அவதூறுகளை பரப்புவது. இது என்ன மாதிரியான நியாயம்? பிள்ளைங்க 9 பேர் உள்ள இருக்கிறாங்க 5 வருஷமா. கேட்க நாதியற்றவர்களா இருக்காங்க. நான் மக்கள் மன்றத்தில் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். இது ஜனநாயக நாடு என்றால் நம்முடைய ரோல் என்ன? நீங்க அரசியல் சாசன சட்டம், சங்கிகள், ஆட்சி இதெல்லாம் ஒரு ஓரமா வைங்க. நம்ம என்ன பண்றோம்? நம்ம பிள்ளைங்க உள்ள உட்கார்ந்துருக்கிறத வேடிக்கை பார்க்கிறோமா? நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? நம்ம தோழர்கள் உள்ள இருந்து உயிர் காப்பத்தான சூழல்ல இருக்கிறாங்களே, அதை வேடிக்கை பார்க்க போறோமா? இந்திய ஜனநாயகம் கேள்வி கூட்டுல உள்ளாக்கப்பட்டிருக்கே, அதை நம்ம வேடிக்கை பார்க்க போறோமா? அரசியல் சாசன சட்டத்தை குழி தோண்டி ஒரு கூட்டம் புதைச்சிட்டு இருக்கே, நம்ம வேடிக்கை பார்க்க போறோமா? அப்ப களத்துல நிக்காம எந்த மாற்றமும் வராதே. இன்னைக்கு உமர் ஹாலித், நாளைக்கு சுந்தரவல்லி, நாளைக்கு நீங்களாவும் இருக்கலாம். யோசிங்க.